வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்போம். ஓகேவா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நிஃப்டி பாருங்க, நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாஸ், இந்த எல்லோ கலர் லைன்ஸ் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ண ப்ரைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த ரிஜெக்ஷனில் என்ட்ரி எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ஃபியூச்சரில். சேம் டைம் ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் நிஃப்டியில். ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு டவுன் கொடுத்து கீழே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு நிஃப்டியில். பேலன்ஸ்டான மார்க்கெட் தான், பெருசான வயலண்ட் மூவ் கிடையாது. ஸோ இனி வந்து நாளைக்கு எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, சேம் டைம் இன்னைக்கு பிபிஓசியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிபிஓசினா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட லேர்னிங் வீடியோஸில் போயிட்டு பாருங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் லேர்னிங் வீடியோஸில். ஸோ அதில் கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிபிஓசினா என்ன, பூர் ஹை பூர் லோஸ்னா நிறைய கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்டில். ஸோ நாளைக்கு எப்படி நடக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் நம்மளோட அல்டிமேட் கோலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பூர் லோ இதுவும் இந்த சிங்கிள் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாகவும் எடுக்கும். சேம் டைம் இந்த சிங்கிள் பாயிண்ட்டை கிளியர் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. இது செகண்ட் டார்கெட் நிஃப்டிக்கு. அப்சைடுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, ஒன்லி ஃபார் டவுன் சைடு தான். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 25,700 இது ஒன்றா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2, இது 3. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் கிளியர் பண்ணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சு